இசை நிகழ்ச்சி நடத்த இருக்காங்க. முதல்ல பக்கவாத்தியம் பாரதி கண்ணன் சார், மிருதங்கம். கொஞ்சம் எல்லாரும் கை தட்டி ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். கட்டம் சாய் நடராஜன் சார், வித்யுத் ராஜா வயலின், கீபோர்ட் ஸ்வேதா. எங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பாள் ஸ்வேதா. வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் குழந்தைங்களையும் அனுசரித்து வாசிப்பாள். மாணவர்கள் ஸ்ரவன், ஹிமவர்தன், திவ்யஸ்ரீ, கீர்த்தனாஸ்ரீ, லக்ஷிதா, வைஷ்ணவி. எங்கள் மாணவர்கள் இன்னைக்கு இசை நிகழ்ச்சி நடத்த போகிறாங்க. அவர்களுடைய இசை நிகழ்ச்சிக்கு எல்லாருமே வந்து சிறப்பித்து குழந்தைங்களா ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பாட போகிறோம் அப்படின்னா, நந்தனார் சரித்திரம். இதை வந்து கதையோடு சேர்த்து நாங்கள் பாட போகிறோம். குழந்தைங்க வந்து பாடும் பொழுது ஒவ்வொரு பாட்டுக்குமே தயவுசெய்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. தயவுசெய்து எல்லாரையும் கரகோஷத்தோடு எல்லாரையுமே ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன். சரித்திரம். இவர் வந்து 63 நாயன்மார்களில் இவரும் ஒருவர். இவர் வந்து திருநாளை போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தனார் சரித்திரம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் இசை காவியம்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த நந்தனார் சரித்திரத்தை இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு. நான் முதல்ல சொன்ன மாதிரி திருநாளை போவார். இவர் இறைவனுடைய தரிசனத்திற்காக ரொம்பவே ஏங்கினவர். இவர் எந்த ஊரில் முதல்ல வாழ்ந்தார் அப்படின்னா, ஆதனூர் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வாழ்ந்தார். கொள்ளிடக்கரையில் இருக்கக்கூடிய ஆதனூரில் முதல்ல வாழ்ந்தார். இவர் வந்து ஒரு புலையர் ஜாதியை சேர்ந்ததுனால இவருக்கு வந்து கோவிலில் அனுமதி இல்லை. ஸோ இவர் எந்த மாதம் பிறந்தார் அப்படின்னா, புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். புலையர் ஜாதியில் பிறந்ததுனால அவர் வந்து கோவிலுக்கு உள்ள அனுமதிக்கப்படலை. ஆனால் இறைவனுடைய தரிசனம் வேணும். அது சின்ன வயசுலேருந்து சிவபக்தி நிறைந்தவராக இருந்தார். இவர் தம்முடைய குலப்பிறப்பு தொழில் செய்யக்கூடியவராகவும் இருந்து அதையே சிவ கைங்கரியமாக செய்து கொண்டிருந்தார். இவருடைய குலப்பிறப்பு எப்படின்னா, இந்த பூஜைக்காக, சிவனுடைய பூஜைக்காக கோரோஜனை தயாரிக்கிறது, அப்புறம் வந்து இந்த பறை வாத்தியங்களுக்கு மேளம் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் செய்து கொண்டிருந்தார். இவர் இந்த பேரிகைகள் எல்லாத்துக்குமே வந்து தோல் வாத்தியங்கள் எல்லாம் தயாரித்து கொடுக்கக்கூடியவராக இருந்தார். ஆதனூரில் இருந்துட்டு இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய ஜமீன்தார், ஒரு நில சுவாந்தார்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். எல்லாமே பண்ணுவார். எல்லாத்தையுமே சிவ தொண்டாக தான் பண்ணுவார். எல்லாத்தையுமே சிவஸ்வரூபமாக தான் இருந்து பார்ப்பார். புலையர்பாடியில் இருக்கும் பொழுது அவர் வந்து நிறைய சிவ தொண்டுகள் செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்தா நம்ம வந்து அந்த ஜாதியில் பிறந்தவர்னே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சுத்தமான ஒரு பரிசுத்தமான சிவபக்தராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நந்தனாருடைய சரித்திரத்தை தான் நாம் இன்னைக்கு பாட போகிறோம். அதுக்கப்புறம் இவர் வந்து ஆதனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகணும்னு விருப்பப்படுறார். ஆதனூரில் இருந்து திருப்புங்கூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு செல்வதற்காக இவர் வந்து ஆயத்தமாகிறார். பட்டு இவருக்கு வந்து அந்த இடத்துல சிவ தரிசனம் கிடைக்கல. சிவன் வந்து எப்பயுமே கருணை உள்ளம் கொண்டவர், கருணாசாகரம்னு பேரு. அதனால அவர் என்ன பண்றார், அந்த திருப்புங்கூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து என்னுடைய பக்தன் நந்தனார் வந்திருக்கிறான், நாம் வந்து அவனுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு அவரும் முடிவு பண்ணினதுனால தன்னுடைய வாகனமான நந்தி தேவரை கொஞ்சம் தள்ளிக்கோ, என்னுடைய பக்தன் நந்தனார் வந்திருக்காரு, அவருக்கு நான் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லி நந்தனாருக்காக
தன்னுடைய வாகனமான நந்தி தேவரை நகண்டுக்க சொல்கிறார். உடனே நந்தனாருக்கும் ஒரே சந்தோஷம். வெளியில், அதாவது கோவிலிருந்து வெளியிலேருந்து தான் பார்க்க முடியும் நம்ம சிவனை அப்படின்னு அவருடைய ஒரு அந்த காலத்து ஒரு கட்டாய விதி அது. அப்போது அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு, வெளியில இருந்தே பார்க்க முடியலையேன்னு தான் நந்தி விலகினோடனே சிவ தரிசனம் கிடைக்கிறது அவருக்கு. சிவ தரிசனம் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த மாட வீதிகளை சுற்றி வரும் பொழுது ஒரு ரொம்ப பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல நிறைய தண்ணி சேர்ந்து இருக்கு. அந்த தண்ணியை எப்படி பயன்படுத்தலாம் கோவிலுக்கு, கைங்கரியத்துக்கு, சிவ கைங்கரியத்துக்கு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நந்தனார் சிவ கைங்கரியம், சிவ தொண்டு, இதை மட்டும்தான் அவருடைய சிந்தையில் வச்சிருந்தார். வேற எந்த சிந்தையும் கிடையாது அவருக்கு. இந்த தண்ணீரை எப்படி சிவனுக்கு பயன்படுத்தலாம், கோவிலுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு. அதாவது இந்த உழவார பணின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அந்த இதை நம்ம இந்த நீர் பள்ளம் இருக்கக்கூடிய நீர் பகுதியை ஒரு தடாகம் மாதிரி பண்ணலாமா, இதிலிருந்து டெய்லி கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு கோவில் பயன்பாட்டுக்கு நீர் எடுத்து செல்வதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரே தனியாக ஒரு குளம் ஒன்று தோன்றார். அந்த குளம், அதாவது டேங்க் நம்மளுடைய இங்கிலீஷில் சொல்லணும்னா. அப்போ இந்த குளம் தோண்டும் பொழுது ரொம்ப ஒருத்தரால் இப்படி குளம் தோண்ட முடியும் இல்லையா? உடனே சிவபெருமான சிவ 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 சிவன் சொல்லி குளம் தோண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருக்கு சிவபக்தர் இல்லையா, சிவனை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டார். சோனே சிவன் சொல்கிறார், தன்னுடைய மகன் கணபதியை கூப்பிட்டு போய் கொஞ்சம் உதவி பண்ணு அப்படின்னு சொல்வார். கணபதியும் அந்த தடாகம் உருவாவதற்கு நிறைய உதவிகள் செய்கிறார். அதுக்கப்புறம் அந்த தடாகம் ஏற்படுத்தி கடைசியில் இறைவன்கிட்ட போய் சொல்கிறார், நான் நீங்கள் சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு கணநாயகர் சொல்கிறாரு. அந்த சந்தோஷத்துலேயும் மறுபடியும் ஆதனூர் வர்றார். இந்த ஆதனூர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தன்னுடைய முதலாளிகிட்ட வேலை பார்த்துட்டே இருக்கும்போது மனசுக்குள்ள இன்னமும் சிவனுடைய சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறார், சிதம்பரத்துக்கு போகணும். எப்பயுமே நம்மளுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணமாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை போய் ரீச் ஆகலாங்கிறது ஒரு சிறந்த விஷயம். இவர் என்ன பண்ணுறார், உயர்ந்த எண்ணமாகிய இறைவன் சிவனை நாம் போய் பார்க்கணும், தில்லையம்பல நடராஜனை நம்ம பார்த்து தரிசிக்கணும். எவ்வளவோ கேட்டு பார்க்குறார் தன்னுடைய முதலாளிகிட்ட. ஆனால் அவர் இல்லை, போகக்கூடாது, வயலில் வேலை நிறையா இருக்குன்னு சொல்லி நிறைய வேலையெல்லாம் கொடுக்குறார். எல்லாத்தையுமே சிவ 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 சிவன் சொல்லி 5 நிமிஷத்தில் முடிக்கிறார். ஆனாலும் இல்லை, போக முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார் இந்த முதலாளி இருந்துட்டு. அப்போது நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, நான் உன்னை பார்க்கணும், இந்த உயிர் உன்னை பார்க்கறதுக்காக தான் இன்னும் இந்த உடம்புல இருக்குது அப்படின்னு ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கும்போது தூங்கிடுறார். அந்த நேரத்தில் சிவன் தன்னுடைய திருவிளையாடலை காமிக்கிறார். எல்லா வேலையும் அப்படி நீட்டாக முடிஞ்சிருது. உடனே இங்கே முதலாளிகிட்ட நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நான் சிதம்பரம் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். சிதம்பரம் சரி போயிட்டு வா, இதுக்கு மேலே உன்னை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போகிறார். தில்லையம்பலத்துக்குள்ளே போகும்போது இவருக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. இப்போது திருப்பங்கூர் கோவில் வாசலில் நின்று பார்த்தா இறைவன் சிவன் தெரிவார். அப்போ நந்தி நகண்டுச்சு. ஆனால் தில்லையம்பலம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், பஞ்சபூத ஸ்தலங்களில் அதுவும் ஒன்று. ஆனால் இங்கே எப்படி பார்க்கறது, இறைவனுடைய தரிசனம் எப்படி கிடைக்கிறது, ரொம்ப பெரிய கோவில். ஆனால் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது, இவர்களுடைய ஒரு விதி அது. அதனால் இப்படியே முடிஞ்சிருமா, என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருமா, உன்னை பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறார். அங்கே நடக்கக்கூடிய வேள்வி யாகங்கள், அங்கே வேத கோஷங்கள் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டார். இதுக்குள்ளே நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு ரொம்ப பயப்படுறார். பயந்துட்டு அன்னைக்கு தில்லையில் தூங்கிடுறார். அப்போ கனவுல சிவபெருமான் வர்றார். வந்துட்டு நீ நாளைக்கு ஒரு வேள்வி யாகம் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே இறங்கி தூய புனிதமானவனாக நீ தில்லையம்பலத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார்.
அதுக்கப்புறம் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் கனவுலையும் போய் விஷயத்த சொல்றாங்க. வேள்வி யாகம் பண்ணுங்க, என்னுடைய பக்தன் நந்தன் வந்திருக்கான், அவனை வந்து கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வாங்க, என்னுடைய தரிசனத்திற்காக அவன் இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே சிவனுடைய கட்டளை, அதுக்கு மேலே ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அதனால சிவபெருமான் முதல்ல சொன்ன மாதிரி தெற்கு பக்கம் வாசல்ல வேள்வி யாகங்களை பண்ணுறாங்க. பண்ணின உடனே அங்கே நந்தனாரை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வேள்வி தீயில இறங்கி இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு சொன்னோடனே அவர் வேள்வி தீயில யாகத்தில் இறங்குறார். இறங்கின உடனே அன்றளர்ந்த தாமரை மாதிரி ரொம்ப அழகா ஒரு பெரிய தேவர் குல மகன் மாதிரி வர்றார். ஒரு தேவனை பார்த்து ஒரு பெரிய பண்டிட்டு, அந்த ஒரு அறிவு இது ஒரு என்ன சொல்றது வார்த்தையே இல்லை அந்த நேரத்தில் அவரை பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ரூபத்தோட வெளியில வர்றார். வந்த உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஓ இது சிவபெருமானுடைய திருவிளையாடல்னு. அப்போ பிராமணரா வெளியில வர்றார். அந்த அந்த வேள்வித்தில இருந்து வெளியில வந்த உடனே எல்லாரும் சந்நிதிக்குள்ள கூட்டிட்டு போறார். அங்க போன உடனே இறைவன் சிவபெருமான் தில்லையம்பலநாதனை பார்த்த உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், தரிசனம் கிடைச்சிருச்சு, இனிமே எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டே இறைவனை அடைகிறார். இதுதான் திருநாளை போவாருடைய சரித்திரம். நாங்கள் இந்த திருநாளை போவார் சரித்திரத்தை நாங்கள் பாட போகிறோம். முதல்ல நாங்கள் பாடக்கூடிய ராகம் சங்கராபரணத்தில் நந்தனாருடைய ஒரு சரித்திரத்தை பற்றி நாங்கள் பாடுறோம். நந்தன் சரித்திரம் ஆனந்தம். இது நந்தனுடைய சரித்திரத்தை நம்ம பாடினா நமக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும், எப்படி இறைவனை அடையலாம், இதெல்லாம் ஒரு நல்ல பாட்டை விஷயத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருநாளை போவார். இந்த திருநாளை போவாரை நம்ம பற்றி இந்த பாடலை பார்க்கலாம்.
இந்த ராகம் கமாஸ்ல அமைஞ்சிருக்கு.
சூளைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதனூர், அந்த சேரியினுடைய வர்ணனைய ரொம்ப அழகா கோபாலகிருஷ்ண பாரதியார் சொல்ற. அதை கீர்த்தன ஸ்ரீ பார்வாங்க. அவர் தன்னுடைய திருப்பூர் ஈசனை பார்ப்பதற்காக அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார். அப்போ அவர் வழியில என்ன பண்ற, தன்னுடைய குல தொழிலான அந்த வார் தைக்கிறது, வேலிகைகளுக்கு வார் கட்டுறது, அந்த மாதிரி நிறைய வித்துண்டே போறார். அது அடுத்த பாட்டுல பார்க்கலாம். வார் இருக்குது
திருப்பங்கூர் ஈசனை போய் வணக்கம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறார், எப்படியெல்லாம் வந்து சந்தோஷமாக திருப்பங்கூர் போகிறார் அப்படிங்கிறது இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம். ராகம் பூர்வி கல்யாணி. சந்தோஷமாக வந்தாச்சு. இறைவன் திருப்பங்கூர் ஈசனை இவர் பாடுறதுக்காக தரிசனத்திற்காக வரும்பொழுது அந்த இடத்துல நந்தி தேவர் மறைச்சிட்டு இருக்கார். அதை எப்படி வந்து சிவபெருமானே சொல்கிறாருங்கிறத இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஏகம்.
தரிசனம் கிடைச்சாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாடவீதியை சுற்றி வரும் பொழுது ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள தண்ணி இருக்கு. இதை எப்படி இறை கைங்கரியத்திற்கு பயன்படுத்துறது, இதுதான் அவருடைய முழு மூச்சாக இருந்தது, நினைவாக இருந்தது. அப்போது அவர் ஒரு தடாகம், அதாவது ஒரு குளம் ஒன்று வெட்டலாமே அப்படின்ட்டு அங்கே ஒரு குளம் வெட்டுவதற்காக போகும் பொழுது இறைவன், கருணை மிக்க இறைவன் சிவபெருமான் அவர் கணநாயகரை போய் நீ கொஞ்சம் அந்த தடாகத்தை கொஞ்சம் உதவி பண்ணு, என்னுடைய பக்தன் நந்தனாருக்கு உதவி செய் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தடாகம் ஒன்றுண்டாக்கினார் அப்படிங்கிறது மோகன ராகத்தில் அமைஞ்சிருக்கு. அது ஆதி தாளத்திலையும் இருக்கு. இதை கம்போஸ் பண்ணினவர் கோபாலகிருஷ்ண பாரதி.
அவருடைய வீடான ஆதனூருக்கு செல்கிறார். சென்றுட்டு அங்கே மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தன்னுடைய வேலைகள், தன்னுடைய குல தொழில்கள் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டே இருக்கார். அப்போ மறுபடியும் அவருக்கு செல்ல வேண்டும். அந்த பாதம், தில்லையம்பலம் நடராஜருடைய திருப்பாதம் அவருடைய மனதில் அப்படியே ஆழ்ந்து பதிஞ்சிருச்சு. அதனால அந்த பாதத்தை பாடிட்டே தன்னுடைய வேலையை செய்கிறார். நீங்கள் எனக்கு தில்லையம்பலம் நடராஜர் தரிசனம் வேணும், நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் முடியாது அப்படிங்கிறார். இவருடைய முதலாளி இருந்துட்டு அப்போது எப்படியெல்லாம் அவர் திட்டணுமோ அப்படியெல்லாம் திட்டியாச்சு. அதுதான் இந்த பாட்டு. நாடு தின்னும் புலையா ஆடு தின்னும் புலையா உனக்கு ஆடு தரிசனமோ
தகுதி இருக்கு உனக்கு, எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப சொல்றாரு. ரொம்ப வருத்தப்படுறார். அது மட்டும் இல்லை, நிறைய வேலையெல்லாம் கொடுக்குறாரு. இந்த களையெல்லாம் எடுக்கணும், போய் வேலையை பாரு, இப்போ பார்த்தாலும் உனக்கு இதேதான் வேலையா, அங்கே போகணும் இங்கே போகணும், ஆனால் வேலைக்கு மட்டும் வரமாட்டேன் இப்படின்னு அவரை வந்து ரொம்ப கடிந்து பேசுகிறாரு அந்த முதலாளி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப வேலை செஞ்சு ரொம்ப களைப்படைஞ்சிடறாரு. கதிர் இருக்கணும், களையெல்லாம் எடுக்கணும், கதிர் இருக்கணும், வயலுக்கெல்லாம் நீர் பாய்ச்சணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு அதிசயத்தை நிகழ்த்துறார் இறைவன் சிவபெருமான் இருந்துட்டு. அந்த பாடலை ஸ்ரவன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பாட போறான். எல்லாரும் கேட்டு ரசிங்க. வருத்தப்பட்டு எல்லா வேலையுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு, மெத்த கடினமா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எல்லா வேலையும் நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சிவபெருமானை நினைச்சு பாடக்கூடிய பாடல் ஐயே மெத்த கடினம். ரொம்ப அருமையான ஒரு ராகமாலிக பாடல் இது. முதல்ல புன்னாகவராளி ராகத்துல பாடுறாங்க குழந்தைங்க. ஐயே மெத்த கடினம் உமா கடிமை, ஐயே மெத்த கடினம், ஐயே நெய்யாத
இறைவனுடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதாகுது. இவருக்கு தெரிய மாட்டேங்குது தரிசனம் எப்படி பண்றது, கோவிலுக்குள்ள போக முடியாது. அதனால ரொம்பவே வருத்தப்படுறார், தன்னுடைய குல பிறப்பை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ கனவுல வர்றார் சிவபெருமான் வந்து வேள்வித்தியில இறங்கி நீ கோவிலுக்குள்ள வா, அந்தணனாக மாறி வருவாய் அப்படி சொல்லிடுறார். பிள்ளை வாழ் அந்தணர்கள்ட்டையும் இதே சொல்றாரு கனவுல வந்து. உடனே வேள்வித்தி ஏற்றி அதுல இறங்கி உண்ட உடனே இறைவனுடைய தரிசனம் கிடைக்கிறது. அவர் எந்த அளவு சந்தோஷப்பட்டு பாடியிருக்கார் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். இந்த ராகம் பிலஹரியில் அமைஞ்சிருக்கு.
சிவபெருமான் அவருடைய ஆடல் பாடல் பற்றி இந்த பாடல் சொல்கிறது. இது முத்துத்தாண்டவருடைய பாடல். யாகம் மாயா மனவர்கள் ஓம் காரமங்கலம் ஓம் நம
மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய மங்களம் ஓங்காரம் மங்களம் ஓம் நம சிவாய மங்களம் மங்களம் நகார மங்களம் நாதபிந்து கலாதீத குருவே மங்களம் மங்களம் மகார மங்களம் நாகவிந்து ஹராஜேர குருவே மங்களம் மங்களம் மகார மங்களம் மந்தஹாச போதகாரி குருவே மங்களம் மங்களம் மகார மங்களம் மானசோதகாய குருவே மங்களம் ஸ்ரீ மங்களம் சிகார மங்களம் சிஷ்டதா சிஷ்டஹாரி குருவே மங்களம் ஸ்ரீமங்கலம் சிகார மங்களம் இஷ்டஹார சித்தஹார குருவே மங்களம் மங்களம் வகார மங்களம் வாகதீஷ விஸ்வநாத குருவே மங்களம் மங்களம் மகார மங்களம் குருவே மங்களம் மங்களம் யகார மங்களம் யக்ஷரூபயோகமாயி குருவே மங்களம் மங்களம் யகார மங்களம் யக்ஷரூபயோகமாய குருவே மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய மங்களம் மங்களம் நகார மங்களம் நாதபிந்து கலாதீத மங்களம் மங்களம் நகார மங்களம் நாதவிந்தாரோண மங்களம் மங்களம் சிகார மங்களம் சிஷ்டதா சிஷ்டகாரி மங்களம் மங்களம் சிவாய மங்களம் சிவகார குண மங்களம் மங்களம் பகார மங்களம் வாகதீஷ விஸ்வநாத குருவே மங்களம் மங்களம் மகார மங்களம் சிவகார குண மங்களம் மங்களம் யகார மங்களம் யக்ஷரூபயோகமாயி குருவே மங்களம் மங்களம் யகார மங்களம் யக்ஷரூபயோகார குண மங்களம் ஓம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய மங்களம் மங்களம் ஓங்கார மங்களம் ஓம் நம சிவாய மங்களம் ஓம் நம சிவாய மங்களம் ஓம் நம சிவாய மங்களம் நாங்கள் தரிசனம் செய்தார் பாடும்போது சுவாமி உள்ளே வந்திருக்கார். மங்களம் பாடும்போது நின்று கேட்டுட்டு போயிருக்கார். ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. இதை விட ஒரு பெரிய குடுப்பனை வேறு என்ன எனக்கு இருக்க முடியும்? எங்கள் குழந்தைங்களுக்கு மருந்தீஸ்வரருடைய ஆசீர்வாதம், எல்லாருக்கும் இறைவனுடைய ஒரு அருள் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வாய்ப்பு தந்த மருந்தீஸ்வரர் கோவில் அதிகாரிகளுக்கும் கோவில் நிர்வாக அதிகாரிகளுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் மெயினாக சொல்ல வேண்டியது பெற்றோர்கள். இந்த பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ராக்டிஸ் செஷன் ஆகட்டும், குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகான முறையில் மங்களம் பாடி முடிச்சிருக்கோம். கடவுளும் சுவாமி உள்ளே வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நின்று கேட்டுட்டு போயிருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாருக்கும்.